ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது கரெக்டான டைமாக இருக்குமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அன்னையிலேருந்தோ இல்லை நெக்ஸ்ட் டேலேருந்தோ டவுன் கிட்டத்தட்ட 2-3% தினம் டவுன் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் சரி, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் சரி, கண்டிப்பாக ரெட் பாத்து தான் தினமுமே. ஸோ மேசிவ் செல்லிங் நடந்துகிட்ருக்கு. எஃப்ஐஐஸ் ஃபுல்லாக செல் பண்ணிகிட்ருக்காங்க, டிஐஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டே இருக்காங்க. அப்பவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஈக்குவலாக நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியல. ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டவுன்ஃபாலை பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ பார்க்குறது அப்படின்றனால நமக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு எல்லாருக்குமே தான். ஸோ இப்போ எந்த ஸ்டாக்கை அப்படியே சரி ஓகே நம்ம ஒரு கன்விக்ஷனை வர வச்சுக்கிட்டு பை பண்ணலாம் அப்படின்னாலும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது, இப்போ பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கே நெக்ஸ்ட் டேயே எகெயின் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி நிறைய டவுட் நமக்கு இருக்கும். ஸோ அதற்குண்டான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்கு உண்டான ஆன்சர் கண்டிப்பாக எஸ் தான். Be fearful when others are greedy and greedy when others are fearful. இது வாரன் பஃபட் அவர் சொன்னது. ஸோ அவர் சொன்னது ரொம்பவே உண்மைதான். அதனால தான் அவர் வாரன் பஃபட்டாக இருக்கார். ஸோ மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபியராக தான் இருந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் 2023லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் இருந்துச்சு மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ். அந்த டைமில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் ஆக்சுவலி நம்ம செல் பண்ணியிருக்கணும். இப்போ எல்லோரும் ஃபியராக இருக்க டைமில் இப்போ தான் நம்ம பை பண்ணணும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நான் ஒரு 2 months பிஃபோராக வீடியோ போட்டிருந்தேன், இப்போ பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நான் சொன்ன நிஃப்டி பார்த்திங்கன்னா அப்போ சொன்னதுக்கு இப்போ 1500 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 3500 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு, சரிங்களா? ஸோ ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியோட சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்க. ஸோ வீக்லியில் தான் இருக்குது சார்ட்டு. இப்போ பார்த்தோன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 14% டவுனில் இருக்குது ஆல் டைம் ஹையிலேருந்து, சரிங்களா? இப்போ நமக்கு இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸில் ஆல் டைம் ஹையை ரீச் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு ஒரு 15%க்கு மேலே 16% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம எப்போவுமே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அடுத்த 2 to 3 இயர்ஸுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை தான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப விழுகலை, பட் வேல்யூஷன் வைஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் அதையும். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து 10.6% கீழே விழுந்திருக்கு. இருந்தாலுமே வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி தான் ரொம்பவே அண்டர் வேல்யூவாக இருக்குது. இருக்கிற எல்லா செக்டார்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் மட்டும்தான் ரொம்ப அட்ராக்டாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சார்ட்டில் 5 இயர்ஸ் பார்த்துக்கிறோம். 5 இயர்ஸ் பிஇ ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா மீடியன் பிஇ பார்த்தீங்கன்னா 17.9, பட் இப்போ பேங்கிங் பார்த்தீங்கன்னா 12 பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல் டைம் லோவில் இருக்குது வேல்யூஷன். மார்க்கெட்டில் கேஷ் அப்படின்றது ரொம்பவே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆர்பிஐ ஏதோ ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேங்க் மணி லெண்ட் பண்ணும், ஸோ கடன் கொடுக்கும், லோன் கொடுக்குன்றதுக்காக. இல்லைனா ரெப்போ ரேட்டை இன்னுமே குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லோன்ஸ் சீப்பர் ரேட்டில் கொடுக்கறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அடையிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் தான், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பேங்கிங் இதில் பெனிஃபிட் ஆகும். ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, ப்ளஸ் அவர்களுக்குமே பார்த்திங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஆர்பிஐ கிட்டேருந்து அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றனால. ஸோ ரொம்ப நாளைக்கு பேங்கிங் இதே அண்டர் வேல்யூவில் இருக்காது. இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான், சரிங்களா? பேங்கிங் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் பார்க்கலாம். மிட் கேப் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிஇ மல்டிபிள் 34.7 இருக்குது. லாஸ்ட்டு 5 இயர் பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 27.5. இப்போவுமே வேல்யூஷன் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஹையில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் 250 பார்க்கலாம். 250 பார்த்திங்கன்னா 27.2 இருக்குது பிஇ மல்டிபிள். லாஸ்ட்டு 5 இயர்ஸோட பிஇ மல்டிபிள்னு பார்த்தோன்னா
ஸோ 28 கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. பட் இது வந்து ஃபேர்லி வேல்யூன்னு கூட வச்சுக்கலாம் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்லா அடி வாங்கிருச்சு ஸ்மால் கேப்பு. இருந்தாலுமே இன்னுமே இந்த பி மல்டிபிள் 16.9 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு வேல்யூஷன் வைஸ் பார்க்குறப்ப நம்ம பேங்க் நிஃப்டி தான் நல்ல வேல்யூஷனில் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டி 50யோட 5 இயர்ஸ் மீடியன் பிஇ அப்படிங்கிறது 22.7. பட் இப்போ 20 பிஇயில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஆல் டைம் லோ அப்படின்னு பார்த்தோன்னா 19 நிஃப்டியோட பிஇ. இன்னுமே நிஃப்டி கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இறங்கலை அப்படின்னாலுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறதே நல்ல அட்ராக்டிவான லெவலில் தான். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஃபியர் ஆகாமல் அடுத்த 2 to 3 இயர்ஸுக்கு நமக்கு தேவைப்படாத அமௌண்ட்டை கண்டிப்பாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில், தட் மீன்ஸ் நிஃப்டி பீஸ் அண்ட் பேங்க் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். சரிங்களா? ஸோ நான் லாஸ்ட்டு 2 months பிஃபோர் வீடியோ போட்டதுக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 3500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு நிஃப்டி இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸோ 1500 பாயிண்ட்ஸோ டவுன் ஆனால் அந்த டைம்லேயுமே நம்ம கண்டிப்பாக என்டர் ஆகலாம். சரிங்களா? டவுன் சைடு ஆவரேஜ் அப்படின்றது ஸ்டாக்கில் வேணால் தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸில் தப்பாகிறதுக்கு சான்சஸே இல்லை. நல்ல இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு. சரிங்களா? ஓகேங்க. தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம மற்ற சைடும் பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணணும். கண்டிப்பாக கோல்டு, ரியல் எஸ்டேட், கேரண்டீடு ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அலோகேஷன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த அலோகேஷன் பற்றி தான் நம்ம ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய maheshwariprakash15@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி மெயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதன் மூலமாக பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. நல்ல ஃபீட்பேக்குமே வந்திருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.